So KB sir-ஓட 95th birthday-ல we have director Sugma sir is with us today. So அவர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாலச்சந்தர் சாரோட எப்படி இருந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் தான் பாலச்சந்தர் சாரோட கடைசி அசிஸ்டண்ட்டுன்னு நினைக்கிறேன். சமுத்திரகனி என்ன சொல்லிகிட்டே இருப்பார், நான் தான் கடைசின்னு. அவர் ஃபேமில் இருக்கிறதுனால அவர் இது பண்ணுவார். இப்போ தான் நாங்கள் டைரக்டராக இருக்கிறதுனால ஆக்சுவலாக அவருடைய கடைசி அசிஸ்டண்ட் நான் தான். சார், கடைசி அசிஸ்டண்ட் ஆகட்டும் இல்லை வீட்டோட கடைக்குட்டினாலுமே அதை கொஞ்சம் செல்லமாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட அந்த சார் எப்படி நடந்துக்கிட்டாரு, இல்லை அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இல்லை, சார்கிட்ட எதுவாக இருந்தாலுமே மோகன் அண்ணன் மூலியமாக தான் நடக்கும். டைரக்டர் கடைசியாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தாங்க. அந்த படத்தை கணியண்ணன் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. டைரக்ட் பண்ணுற மீன்ஸ் அவருக்கு கேபி சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம சைடு யாராவது வேணும் அப்படிங்கிறப்போ அவர் டைரக்டர் என்னை கூப்பிட சொல்லியிருக்காரு. மோகன் அண்ணன் ஒரு தடவை கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு டைரக்டர் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னாரு. அப்புறம் அங்கே போனோன்னா அப்புறம் டைரக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி கணிதாயா அவர் நம்ம கூட இருந்து பண்ணுறான், நம்ம அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அது என்ன இதுன்றதை பேசுவோம், நம்ம சைடு யாராவது ஒருத்தர் இருக்கணுயா, அதான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை நான் அவர் கூட உட்காந்து பேசும்போது எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அவர் நம்மளை மைண்ட் பண்ணி நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்றப்போ நம்ம எங்கேயோ சரியாக வேலை பார்த்துருக்கோம் அப்படின்ற அந்த திருப்தி எனக்கு இருந்தது. அந்த திருப்தியில் தான் நான் இன்ன வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எனக்கு அவருடைய நான் பார்த்தாலே பரவசம் படத்தில் தான் நான் அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறேன். அப்போ 2-3 நாளாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் திடீர்னு டக்குன்னு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அவர் என் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. அப்படி நின்றுட்டோன்னா அவர் யோ அப்படின்றாரு. கூப்பிட்றாருன்னா நான் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். அவரை தான் பார்க்குறேன், அவர் என்ன தான் பார்க்குறாரு. ஆனால் கனெக்ட் ஆகவே முடியல. அப்புறம் அவர் கொஞ்சம் முன்னாடி என்ன அப்படின்றாரு. அப்படி கேட்டாருன்னா எனக்கு அப்போ தான் திரும்ப ரியலைஸ் ஆகிடு, இல்லை சார், இந்த வாயில் தான் நீங்கள் ரஜினின்னீங்க, இந்த வாயில் தான் கமல்னு கூப்பிட்டீங்க, இப்போ இந்த வாயில் என் பேரை கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு இதாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கையெல்லாம் இதாகிடுச்சு. அப்புறம் அவர் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணார். அந்த ஹக்கோட டெம்பரேச்சர் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குது. ஸோ இவர் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸ்லி இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னு கேட்கும்போது சார் ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களாக மாறியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் உலக நாயகனாக மாறியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் டிரெக்ஷனில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் அடைவீங்க அப்படிங்கிறதுல தேர்ஸ் நாட் அட் ஆல் அ டவுட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஒரு லெவலோடு நாங்கள் உங்ககிட்ட இருந்து படங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆர் வி ஷுர்? இந்த கேரண்டி கொடுத்துடலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம்.